இந்த டிவிக்கு அப்புறம் டிஎம்கே இல்ல டிஎம்கே அப்புறம் டிவிக்கு இந்த ரெண்டு கட்சி தான் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் பேச்சா இருக்கு. டிவிகே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்குமா? ஒட்டி எண்ணெய் கொடுத்த சப்போர்ட்டு, மேகனா மேடத்தோட சப்போர்ட்டு, இந்த மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்னா கெத்து அப்படின்னு அந்த படத்துல காமிச்சிருக்கிறோம். அந்த டிவிகே படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா உலக லெவல்ல உள்ள தமிழர்கள் டிவிகேயை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட் ஃபியூச்சர் அந்த படம் வந்துடும். அதுக்கடுத்து ரெண்டாவது படம் தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்து ஒரு 2 நாள்ல பின்னே ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரெண்டாவது படம் இந்த ரேகாஸ் கபடி குழு. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேகாஸ் கபடி குழு யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னா, இப்போ 23ஆம் தேதி எல்லா எலெக்ஷன்ல ஓட்டு குத்திருப்பீங்க. 85 to 90% ஓட். தமிழகத்தின் சாதனை. அவ்வளோ பெரிய ஓட்டு. இளைஞர்கள் எல்லாம் அடிச்சு நொவித்திருக்காங்க ஓட்டை. ஸோ கபடியும் அரசியலும் ஒண்ணுதான். கபடி காலை வாடுறது, அரசியல் காலை வாடுறது. ஸோ மெயினா இந்த டிவிக்கு அப்புறம் டிஎம்கே இல்ல டிஎம்கே அப்புறம் டிவிக்கு இந்த ரெண்டு கட்சி தான் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் பேச்சா இருக்கு. டிவிகே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்குமா? ஒரு பக்கம் டிவிகே ஒரு பக்கம் டிஎம்கே. இப்படிதான் மக்கள் மனதுல எண்ணங்கள் ஊடுருவது. கரெக்டா இல்லைங்களா? ஸோ மே 4ஆம் தேதி கபடி மாறி மக்கள் டிவிகே கால வர்றாங்களா இல்ல டிஎம்கே கால வர்றாங்களா அப்படின்னு தெரியாது. எல்லாம் ஒரு கற்பனை யுகத்திலே போயிட்டு இருக்கிறோம். எது ஜெயிச்சாலும் ரேகாஸ் கபடி குழு அவங்கள வாழ்த்தி வரவேற்று ஆட்சியில் அமர்ந்து நல்லது செய்யறதுக்கு ரேகாஸ் கபடி குழு வரவேற்கிறது. ஓகேவா? என்னங்க, நான் வந்து என்னைக்குமே பிளேயர் தான். அதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் வந்து மேக்னா டீம் சொன்னேன், நீங்க கேட்ட கேள்வி, நீங்க வந்து அது போஸ்டர் அப்படி இருக்கணும்னு. எனக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு. ஒரு துறையில உச்சத்துக்கு போயிட்டேன். 10,000 கோடி பிசினஸ் பண்ண வேண்டிய நான், மல்லாந்து படுத்துக்கிட்டு சம்பாதிக்க வேண்டிய நான், சுக்கிர திசையில சினிமா கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால இந்த திசையில வந்தது. இப்ப திடீர்னு மேகனா கபடி குழு கூப்பிட்டு, சார் நீங்க வேட்டி கட்டி இருக்கீங்க, நாங்க வந்து உங்களை வச்சு ஒரு கபடி பிளேயரை தான் பாக்குறோம், உங்களை வச்சு கபடி பிளேயரை நாங்க படம் பண்ணுனாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, அம்மா வேட்டிங்கிறது ஜஸ்ட் ஆதாரம் தான், நான் ஷார்ட்ஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். கபடி 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 எனக்கு ஏற்கனவே மூச்சு அடைக்குது. நீங்க நிருபர் வேற கேட்குறீங்க. சினிமா ஆர்வம் தான். உடனே மேகனா டீம் என்ன சொல்லிடுச்சு, சார் கபடி ஆடுவாரு, இழப்பு வந்தா பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படி உருவானதுதான் ரேகாஸ் கபடி குழு. இருக்குப்பா. ஐயோ, கபடியில அப்படி ஆடுறது வேட்டிங்கிறது பாரம்பரியத்துக்காக. நான் ஷார்ட்ஸ் டிஷர்ட்ல தான் 20 ஆண்டு காலம் பார்த்தேன். கபடிங்கிறது அவ்வளவு பிடித்தமான வீர விளையாட்டு. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போற ஒரே விளையாட்டு கபடி தான். சின்ன பிள்ளைகளை கபடி ஆரம்பிச்சது பல பேர் கபடி பண்ண எடுத்திருக்காங்க. இது வந்து உண்மையா நடந்த கதை. இன்டர்நேஷனலி வள வரும். ஒரு 4-5 கண்ட்ரியை சுற்றி நிகழ்ச்சிகள் நடக்கும். தமிழ்நாட்டில் வில்லேஜில் ஆரம்பித்த கபடி குழு பாரம்பரியம் இந்து சாம்ராஜ்யம்
கிட்டத்தட்ட பாரிஸ் இந்து சாம்ராஜ்யம் நான் சொல்றது இந்துத்துவ சாம்ராஜ்யம் உள்ள பாலி, வியட்நாம், ஜகார்த்தா, இந்தோனேஷியா, பாங்காக், ஆங்காக், பிளாப்ளா பிளாப்ளா அங்கெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ண போறோம். தமிழர்களுக்கு இந்த ரேகாஸ் கபடி குழு ஒரு சர்வதேச ஒரு விருந்தா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ கபடியை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். அது எல்லாரும் வேற பேசணும், நான் ஒருத்தரே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். அது சினிமா டெக்ஸ்டைலில் ரிஸ்க் எடுக்கிற ஆள். 10 கோடி 20 கோடி ரிஸ்க் திடீர்னு எடுத்துருவேன். பட் சினிமாவில் எடுக்கவே பயமாக இருந்துச்சு. பட் இந்த டிவிக்கு ஆரம்பித்த அந்த ரிஸ்க் நடிப்பு இழப்பு வந்துச்சு, அது வந்து பிளாப்ளா எடுத்த நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ அடுத்து ரேகாஸ் தொடர்ந்து படம் பாருங்க. மக்களை மகிழ்வு வைக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் சினிமா. அரசியலை தக்க வைக்கிறது சினிமா, எல்லாத்தையும் தக்க வைக்கும். ஸோ சினிமா வளர்றதுக்கு இந்த மாதிரி ரேகாஸ் கபடி குழு, டிவிக்கு, மேக்னா பிலிம் ஃபேக்டரி, அப்புறம் ஜாகிர் சாரோட சன்னு, இந்த மாதிரி பீப்புள்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹாப்பியா என்ஜாயா குளோபலி என்டர்டைன்மெண்டா